நாகையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டிய 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக செயல்பட்ட காவலர்கள் கௌரவிக்கப்பட்டு 40 பயனாளிகளுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் ஆகாஷ் வழங்கினார். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாகப்பட்டினத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சமாதான வெண்புறாவை பறக்கவிட்ட ஆட்சியர் சட்டம் ஒழுங்கில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்கள் கௌரவிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 40 பயனாளிகளுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் ஆட்சியர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. இதில் நாட்டுப்புற பாடல், தேசபக்தி பாடல் மற்றும் இந்திய கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன், வருவாய் அலுவலர் பேபி மற்றும் காவல் உயர் அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர். இதேபோன்று நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்கா, சட்டமன்ற அலுவலகம் மற்றும் பள்ளி, கல்லூரி, வணிக நிறுவனம் உள்ளிட்ட 78வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது.